ஹாய் ட்ரேடர்ஸ். ஸோ எஸ்டர்டே நம்மளோட வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட்டோட வியூவை ஃபுல்லாகவே நீங்கள் கேப்சர் பண்ணியிருப்பீங்க. இந்த வீடியோ நான் எதுக்காக போகிறேன்னா, ஸோ இந்த மாதிரி என்ட்ரி தான் மார்க்கெட்டில் அடிக்கடி கிடைக்கும். இந்த மாதிரி பாட்டமில் உள்ள லிக்விடிட்டியும் டாப் சைடில் உள்ள லிக்விடிட்டியும் எடுக்கிறதுக்கு மார்க்கெட்டு வந்துட்டு மந்த்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 or 3 டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி என்ட்ரிஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கும், ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால தான் இந்த வீடியோவை தனியாகவே போடுறேன். ஸோ நீங்கள் இதை அகைன் வாட்ச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி என்ட்ரிஸ்லாம் நீங்களும் கேப்சர் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி இந்த என்ட்ரியை நம்ம எதனால் எடுத்தோம், ஸோ இந்த மாதிரி என்ட்ரி வந்துச்சுன்னா அகைன் உங்களுக்கு எடுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஒவ்வொரு ஸ்டெப்பையும் அக்யூரேட்டாக பாருங்கள். ஸோ அகைன் உங்களுக்கு இந்த மாதிரி என்ட்ரிஸ் வரப்போ எடுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். எஸ்டர்டே வீடியோவில் நம்ம என்ன சொல்லியிருந்தோம், இன்றைக்கி என்ன நடந்திருக்குங்கிறத, இந்த என்ட்ரி எப்படி எடுத்தோங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே நம்ம இப்போ பார்ப்போம். ஸோ நம்ம எஸ்டர்டே வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ எக்ஸாக்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்டர் பிளாக்கு வந்துட்டு மார்க்கெட் வந்து ரியாக்ஷன் கொடுத்து பிரேக் அவுட் பண்ணதுனால ஸோ நம்ம இதை ஃப்ளிப் ஜோனாக எடுத்திருக்கோம். இந்த ஜோன் வந்து பார்த்திங்கன்னா ஸோ ரியாக்ஷன் பண்ணி பிரேக் அவுட் பண்ணிடுச்சு. ஸோ இங்கேருந்து ஃபால் ஆகும்னு சொல்லிவிட்டு நம்ம எதிர்பார்த்தோம். பட் ஆனால் ஃபால் ஆகாமல் ரியாக்ட் பண்ணி உடச்சதுனால நம்ம இதை ஃப்ளிப் ஜோனாக எடுத்து இன்றைக்கி வச்சுருந்தோம். எஸ்டர்டே வீடியோவில் நம்ம சொல்லியிருப்போம், பாட்டமில் லிக்விடிட்டி இருக்குது, டாப் சைடில் லிக்விடிட்டி இருக்குது. இந்த ஜோனுக்கு மார்க்கெட் கீழே வந்துச்சுன்னா இங்கேருந்து மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா டாப் சைடில் உள்ள லிக்விடிட்டி எடுக்கிறதுக்கு மேலே போகும் அப்படிங்கிற மாதிரி எஸ்டர்டே வீடியோவில் நம்ம சொல்லியிருப்போம். ஸோ அதோட நம்ம என்ன சொன்னோங்கிறத ஒரு ரீகேப் பண்ணிவிட்டு வந்துடும். ஸோ ஏன்னா நியூவாக வீடியோ பார்க்குறவங்க இருந்தாங்கன்னா நம்ம எஸ்டர்டே என்ன சொன்னோங்கிறது தெரியாது. ஸோ எஸ்டர்டே நம்ம என்ன சொல்லியிருந்தோமோ அதை நான் ஒரு ப்ளே பண்ணுறேன், நீங்களே பாருங்கள். நியூவாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா ஸோ அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம எஸ்டர்டே சொன்னது இருக்குது பேங்க் நிஃப்டிக்கு. ஸோ எக்ஸாக்டாக வந்து பார்த்திங்கன்னா பாட்டம் சைடில் லிக்விடிட்டி இருக்குது. இந்த ஃப்ளிப் ஜோனில் வந்து இன்னும் ட்ரிகர் ஆகலை. இன்கேஸ் நாளைக்கு மார்க்கெட் நல்ல ஒரு கேப் டவுன் கொடுத்துச்சுன்னா ஸோ மார்க்கெட் நல்ல கீழே வந்து ஒரு சின்ன விக்கு விட்டு இந்த ஆர்டர் எடுத்துகிட்டு மார்க்கெட் நல்ல மேலே போய் இந்த டாப் சைடில் உள்ள லிக்விடிட்டியை கலெக்ட் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது பேங்க் நிஃப்டி. ஸோ நம்ம இது சொன்னது எக்ஸாக்டாக என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள். மார்க்கெட் வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஸோ நம்ம என்ன சொன்னோமோ பிஃபோராக இங்கேருந்து ட்ரிகர் ஆகி மார்க்கெட் மேலே போகணும்னு சொன்னோம். ஸோ எக்ஸாக்டாக வந்து பார்த்திங்கன்னா வந்துச்சு, நம்மளோட ஜோனில் ஆர்டரை கலெக்ட் பண்ணிச்சு, மார்க்கெட்டு நம்ம சொன்ன மாதிரியே மேலே போச்சு. ஸோ இந்த மாதிரி என்ட்ரி அடிக்கடி கிடைக்கும். ஸோ இந்த என்ட்ரி நான் எப்படி எடுத்தோம்னா, நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே இது ஒரு ஃப்ளிப் ஜோனாக நம்ம எடுத்துக்கிட்டோம். ஸோ இந்த ஃப்ளிப் ஜோனில் ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டு இதில் இந்த பாடி கேண்டிலில் தான் ஆர்டர் எடுத்துகிட்டு போகும். ஸோ குட்டி ஸ்டாப் லாஸ் பார்த்திங்கன்னா எஸ்எம்சியிலோட ரொம்ப அட்வான்டேஜ் என்னென்னா குட்டி ஸ்டாப் லாஸ் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 30 பாயிண்ட் தான் ஸ்டாப் லாஸே பேங்க் நிஃப்டிக்கு. ஸோ இதனால் அக்ரெசிவ் என்ட்ரியாக இங்கே நம்ம போயாச்சு. ஸோ இந்த என்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1:13 ஒரு 450 பாயிண்ட்டு கிட்ட நம்ம பேங்க் நிஃப்டியில் கேப்சர் பண்ணோம். நம்மளோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 42,400 190 to 600 சம்திங் போச்சு. ஸோ ஒரு லாட்டுக்கே பார்த்திங்கன்னா 10,000 கிட்ட நம்ம ஏர்ன் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி என்ட்ரி உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதெல்லாம் பாருங்கள், இது லிக்விடிட்டி, பாட்டமில் உள்ள லிக்விடிட்டி, இது டாப் சைட் லிக்விடிட்டி. ஸோ இந்த மாதிரி என்ட்ரி அகைன் நடக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல நான் ஏதாவது ஒரு ஸோ இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துலையும் சரி எக்ஸாக்டாக பாருங்கள் ஒரு சப்ளை ஜோன் இருக்குது. ஸோ சப்ளை ஜோன் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா டாப் சைடில் லிக்விடிட்டி இருக்குது, மார்க்கெட்டு பாட்டம்லேயும் லிக்விடிட்டி இருக்குது. மார்க்கெட் வந்து 315க்கு முடிச்சிட்டாங்க. மார்க்கெட் என்ன பண்ணிச்சு, மார்க்கெட் இன்றைக்கி என்ன சினாரியோ நடந்துச்சோ எக்ஸாக்டாக அதே தான் நடந்திருக்கு. ஸோ மார்க்கெட் கேப் டவுன் ஆகி இந்த லிக்விடிட்டி எல்லாமே எடுத்துகிட்டு அகைன் டாப் சைடில் உள்ள லிக்விடிட்டி எடுக்கிறதுக்கு மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு, அகைன் மேலே போனதுனால, மேலே சப்ளை இருந்ததுனால அகைன் சப்ளையில் பட்டு ஃபால் ஆச்சு. ஸோ இதுவுமே நம்ம ரெகுலராக வீடியோஸ் பார்த்தவங்களுக்கு தெரியும் இந்த என்ட்ரி நம்ம எப்படி கேப்சர் பண்ணோன்ட்டு. ஸோ லிக்விடிட்டி தான் மார்க்கெட்டில் ரொம்பவே முக்கியம். ஸோ மார்க்கெட்டுக்கு காசு துட்டு மணி தான் தேவை. ஸோ இன்ஸ்டிடியூஷனல் வந்து எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த லிக்விடிட்டியை தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஸோ லிக்விடிட்டி எந்த அளவுக்கு நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ண கற்றுக்குறீங்களோ ஸோ அந்தளவுக்கு நீங்கள் மார்க்கெட்டில் ஏர்ன் பண்ணலாம். ஸோ இன்றைக்கான என்ட்ரியோட ரீசன் இது தான். ஸோ இன்றைக்கி இந்த மாதிரி லிக்விடிட்டி பார்த்து ஒவ்வொரு ஆர்டர் பிளாக்குக்கும் நீங்கள் ஒரு என்ட்ரி எடுத்திங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் ப்ராஃபிட்டபுளாக தான் இருப்பீங்க. ஸோ நிஃப்டிக்கு நம்ம என்ன சொல்லியிருந்தோம், ஸோ நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டிக்கும் வியூ பண்ணுறேன்.
ஸோ நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த ஜோன்லேருந்தே ரெக்கவரி ஆகணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இருந்தாலும் நம்ம பாட்டமில் இந்த ஜோனும் நம்ம ட்ராப் பண்ணி வச்சுருந்தோம் எஸ்டர்டே வீடியோவில். எக்ஸாக்டாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே விக்கை விட்டு ஸோ நம்ம இந்த ஜோன் சொன்ன மாதிரியே ஸோ எக்ஸாக்டாக டாப் சைடில் உள்ள லிக்விடிட்டி எடுக்கிறதுக்கு மார்க்கெட் ஒரு 95 பாயிண்ட்ஸ் கிட்ட மார்க்கெட் மேலே போச்சு. நிஃப்டிக்கும் நம்ம வியூ சொல்லியிருப்போம். ஸோ நம்ம வீடியோவை ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு டே பை டே நீங்கள் புதுசாக கற்றுக்கிட்டே இருப்பீங்க. ஸோ நீங்கள் ஃப்ளிப் ஜோன் எப்படி பார்க்குறதுன்னு தெரியும். ஸோ ஒரு லிக்விடிட்டி பார்க்க போக போக நம்மளோட வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக லிக்விடிட்டியும் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது எப்படின்னு உங்களுக்கு தெரிய வரும். ஸோ ரெகுலராக வீடியோஸை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ எஸ்டர்டே நம்ம வெயிட்டேஜான ஸ்டாக்ஸ்லாம் சொல்லியிருப்போம். ஸோ நம்ம ஆல்ரெடி என்டிபிசியை சொல்லியிருப்போம். என்டிபிசி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 50 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் இது ஒரு இன்ட்ராடே ஸ்டாக்ஸாக சொல்லியிருப்போம். மார்க்கெட்டு பிரேக் அவுட் பண்ணிவிட்டு மேலே போகும், அகெயின் இந்த லெவல்லேருந்து மார்க்கெட் கீழே வரும் அப்படிங்கிற மாதிரி ட்ராப் பண்ணி நம்ம அனுப்பியிருப்போம். ஸோ எக்ஸாக்டாக வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு 1:9 கிட்ட கொடுத்துருக்கு. ஸோ நம்ம யூடியூப் ஃபாலோவரு ஒருத்தவங்க ஸோ இதை மட்டுமே ஃபாலோ பண்ணி ட்ரேட் எடுத்து நமக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புனாங்க. ஸோ என்டிபிசி ஸோ ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு நம்ம பேஜ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ இதோட பிஃபோர் சார்ட்டும் நம்மளோட டெலகிராம் சேனலில் நான் முன்கூட்டியே அப்லோட் பண்ணிவிடுவேன். ஸோ நம்மளோட டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், ஜாயின் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 25th அன்றைக்கே நம்ம அப்லோட் பண்ணி ஆயிடுச்சு. ஸோ அங்கேருந்து மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா 25th இல்லை 23 அன்றைக்கே அப்லோட் பண்ணியாச்சு. இங்கே பிரேக் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ணியாச்சு. ஸோ அகெயின் இங்கே ஒரு அப்சைடு ஒரு மூவ், அகெயின் வந்து இந்த ஃபாலு. ஸோ எக்ஸாக்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபாலோவர்ஸும் அந்த கேப்சர் பண்ணாங்க. அதோட ஸ்க்ரீன்ஷாட் தான் நீங்கள் இப்போ பார்த்தீங்க. ஸோ நம்ம எஸ்டர்டே வெயிட்டேஜான ஸ்டாக்ஸும் சொல்லியிருப்போம். ஸோ அதையும் வியூ பண்ணிட்டு வந்துடும். ரிலையன்ஸ் வந்து ஒரு புல்லிஸாக இருக்குன்னு சொல்லியிருப்போம். மார்க்கெட்டில் எக்ஸாக்டாக பாருங்கள், நம்ம சொன்ன மாதிரி டாப் சைட் லிக்விடிட்டி இருக்குது. ஸோ எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீப் பண்ணிவிட்டு எக்ஸாக்டாக ஃபால். ஸோ மார்க்கெட்டுக்கு லிக்விடிட்டி ரொம்ப 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 முக்கியம். லிக்விடிட்டி இருந்தால் தான் மார்க்கெட்டு நல்ல இந்த மாதிரி ஒரு பேரபோலிக் மூவு, ஹை வால்யூம் கேண்டில்ஸ்லாம், ஐஎஃப்சி கேண்டில்ஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம். இன்ஸ்டிடியூஷனல் ஃபண்டிங் கேண்டில், ஸோ அந்த மாதிரி கேண்டில்ஸ்லாம் லிக்விடிட்டியை கலெக்ட் பண்ணலாம் தான் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இன்ஃபியுமே நம்ம சொல்லியிருந்தோம் இந்த ஜோன் வரைக்கும் போகும்னு சொல்லிட்டு. ஸோ சின்ன அப்பு கொடுத்து அப்படியே சைட்வேஸ்லேயே முடிச்சிட்டாங்க. இன்னமும் பார்ப்போம். ஹெச்டிஎஃப்சி நான் ஒரு நல்ல ஒரு ஃபால் சொல்லியிருந்தேன். பட் ஆனால் இந்த ஜோன்லேருந்து மார்க்கெட் வந்துட்டு இந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ணாமல் அகெயின் வந்துட்டு ரெக்கவரி எடுத்துட்டாங்க. ஸோ அகெயின் வந்து பார்த்திங்கன்னா எஸ்டர்டே டிசிஎஸ் வந்து நம்ம சொல்லியிருந்தோம். எஸ்டர்டே வீடியோ பார்க்காதவங்க வீடியோஸ் பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பாருங்கள், டெஃபினட்டாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எஸ்டர்டே டிசிஎஸ் சொல்லியிருந்தோம் 3200 டார்கெட்னு சொல்லிட்டு மார்னிங் ஒரே கேண்டிலில் 50 மினிட்ஸ் கேண்டிலில் டார்கெட்டை ரீச் பண்ணிட்டாங்க. ஸோ அகெயின் ஐடிசி சொல்லியிருந்தோம் இப்போதைக்கு இதில் கை வைக்காதீங்க, டார்கெட் மட்டும் புக் பண்ணிவிடுங்க. 390 பிரேக் அவுட் பண்ணுறவே மார்க்கெட் புல்லிஸு 410 வரைக்கும் போகணும்னு சொல்லியிருந்தோம். எக்ஸாக்டாக நம்ம டார்கெட்டை ரீச் பண்ணிடுச்சு. எல்என்டி நம்ம எஸ்டர்டே இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம் 2289 வரைக்கும் போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குன்ட்டு. ஸோ 915 இந்த மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆனதுலேருந்து மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக மார்க்கெட் வந்து புல்லிஸாக இருந்துச்சு. ஸோ நம்ம ஹெச்டிஎஃப்சி ஆல்ரெடி நம்ம எஸ்டர்டே வீடியோவில் பீரேஷாக இருக்குன்னு தான் நம்ம சொல்லியிருப்போம். ஸோ ஹெச்டிஎஃப்சி பார்த்திங்கன்னா இந்த லிக்விடிட்டிலாம் ஸ்வீப் பண்ணிவிட்டு பாருங்கள், இந்த லிக்விடிட்டி தான் மார்க்கெட்டுக்கு தேவைன்னு அடிக்கடி நான் ஏன் சொல்கிறேன்னா லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணிச்சா, எக்ஸாக்டாக இந்த லிக்விடிட்டி எல்லாத்தையும் ஸ்வீப் பண்ணிச்சு. மார்க்கெட்டு அங்கேருந்து இந்த ஆர்டர் பிளாக்லேருந்து மார்க்கெட் கிளம்பிடுச்சு. ஸோ அதனால் ஒவ்வொரு ஆர்டர் பிளாக்கும் லிக்விடிட்டியும் ரொம்ப ரொம்ப மஸ்டானது. ஸோ இங்கே எக்ஸாக்டாக வந்து நம்மளோட ஸ்டூடெண்ட்டாக இருந்ததுக்குன்னா இந்த ஆர்டர் பிளாக்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது எப்படி, இந்த லிக்விடிட்டிலாம் கண்டுபிடிக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இதுலேயே என்ட்ரி எடுத்திருப்பாங்க. ஸோ மார்க்கெட்டு லிக்விடிட்டி இருக்குது, மார்க்கெட் கீழே வந்துச்சு, எக்ஸாக்டாக மார்க்கெட்டு அங்கேருந்து ரிட்டன் ஆச்சு. ஸோ ஹெச்டிஎஃப்சி, ஸோ ஐசிஐசி பேங்க்கும் நம்ம சொல்லியிருப்போம். ஸோ மார்க்கெட் வந்துட்டு லிக்விடிட்டி பாட்டம் சைடில் இருக்குது. பாட்டமில் லிக்விடிட்டியை எடுத்ததுக்கப்புறம் இந்த ஜோன்லேருந்து மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக மேலே போகும். 920 இதோட டார்கெட் சொல்லியிருந்தோம். மார்க்கெட் மார்னிங் வந்து ஓப்பன் ஆகி எக்ஸாக்டாக வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் மேலே போயிருக்கு. ஸோ எஸ்டர்டே வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா இன்றைக்கான வியூ எல்லாமே எக்ஸாக்டாக ஆக்ட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம கோட்டாக் பேங்க் எஸ்டர்டே சொல்லியிருந்தோம் மார்க்கெட் வந்துட்டு இங்கே 315 கேண்டில் இது மார்க்கெட்டு இந்த பொசிஷனோட நம்ம சொல்லியிருந்தோம். இந்த ஜோனுக்கு வந்துட்டு மார்க்கெட் ட்ரிகர் ஆகி ஒரு ஃபால் தான் நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா பாட்டம் சைடில் லிக்விடிட்டி இருக்குது, இந்த லிக்விடிட்டி எடுக்கிறதுக்கு மார்க்கெட் வரும்னு சொல்லியிருந்தேன். எக்ஸாக்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த லோவையும் எல்லாத்தையும் தூக்கிட்டு மார்க்கெட் நம்மளோட டார்கெட்டை கொடுத்துருச்சு. ஸோ எஸ்டர்டே வீடியோஸில் நான் இதெல்லாம் தெளிவாகவே சொல்லியிருப்பேன், இந்த ஜோன்லாம் மார்க் பண்ணியே வச்சுருப்பேன். எக்ஸாக்டாக ட்ரிகர்டு ஃபாலு. ஸோ அதே மாதிரி ஆக்சிஸ் பேங்க் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டு புல்லிஸாக இருக்கும், 900 வரைக்கும் போகிறதுக்கு பாசிபிள்னு சொல்லியிருந்தேன். ஸோ இது கொஞ்சம் பாதிலே இருக்குது, இது ஒரு நாளைக்கும் ரீச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நான் அகெயின் ஒரு இது சொல்கிறேன், எஸ்பிஐ வந்துட்டு 570 வரைக்கும் போகும்னு சொல்லியிருந்தேன். ஸோ அது எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்துட்டு மேலே போயிட்டுருக்கு. ஸோ இன்னமும் நாளைக்கு 570 வரைக்கும் போகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. இண்டஸ்இண்ட் பேங்க் நான் சொல்லியிருப்பேன்
இண்டஸ்இண்ட் பேங்க் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டு இங்கே இருக்கிறப்பவே ஸோ இந்த எஸ்டர்டே வீடியோஸில் 315 இந்த கேண்டில் நம்ம இருக்கிறப்ப மார்க்கெட் வந்து 1136 இதுக்கு போய் ரீச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்போம். எக்ஸாக்டாக இன்றைக்கி டார்கெட் அச்சீவ் பண்ணிச்சு. நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டிக்கு வெயிட்டேஜான ஸ்டாக்ஸ் தான் நிஃப்டிக்கும் பேங்க் நிஃப்டிக்கும் உள்ள வியூவு. ஸோ ஓவரால் நம்மளோட வீடியோஸ் டெய்லி டே பை டே நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக இனிமேல் வரப்போகிற பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் கேப்சர் பண்ணுவீங்க. உங்களோட ட்ரேடிங் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். தேங்க்யூ. இது மாதிரி நீங்களும் அனலைஸ் பண்ணணும், ஸ்மார்ட் மணி கான்செப்ட் கற்றுக்கணும். ஸோ இந்த அளவுக்கு நானும் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ நான் அதெல்லாம் எப்படி நீங்களும் தெரிஞ்சுக்கணும்னா ஸோ நம்மளோட மென்டார்ஷிப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்மார்ட் மணி கான்செப்டை வந்து இந்தியன் மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி, ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி, நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி, ஈரோஎஸ்டி, கோல்டு, எந்த மார்க்கெட், கிரிப்டோ, எந்த மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி, ஸ்மார்ட் மணி கான்செப்ட் கண்டிப்பாக நம்ம ரூலை ஃபாலோ பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக ஒர்க் ஆகும். ஸோ கேண்டில்னு இருந்தாலே எந்த மார்க்கெட் இருந்தாலும் ஸ்மார்ட் மணி கான்செப்ட் வந்துட்டு கண்டிப்பாக ஒர்க் ஆகும். ஸோ அதை நீங்கள் பர்ஃபெக்டாக ரூலை ஃபாலோ பண்ணி நீங்கள் கற்றுக்கணும். ஸோ இதை நாம் பக்கா ரூல் வச்சு நாங்கள் ஸ்மார்ட் மணி கான்செப்ட் கற்றுக் கொடுக்குறோம். ஸோ நம்ம என்ன கற்றுக்கிட்டோமோ அதை நாங்கள் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம். ஸோ நீங்கள் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜு, டெலகிராம் பேஜு, யூடியூப்பு எல்லாத்தையும் பக்காவாக அனலைஸ் பண்ணிவிட்டு நம்ம முன்கூட்டியே சார்ட் அப்லோட் பண்ணிவிடுவோம். ஸோ அது டார்கெட் அடித்ததும் அது டார்கெட் அடிச்சிருக்கா, ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்காங்கிறத ஆஃப்டர் சார்ட்டும் நம்ம அப்லோட் பண்ணுவோம். ஸோ எல்லா அனாலிசிஸும் பார்த்துட்டு நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணி டே பை டே நம்மளோட சார்ட்லாம் எப்படி இருக்குது, டே பை டே நம்மளோட அனாலிசிஸ்லாம் எப்படி இருக்குது, ஸோ எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு பிடிஎஃப் இருக்கும், மென்டார்ஷிப் ப்ரோக்ராம் சொல்லிவிட்டு. இந்த பிடிஎஃப்பை ஃபுல்லாக ரீட் பண்ணுங்கள். ஒரு 2 மினிட்ஸ் டைம் எடுத்து ரீட் பண்ணுங்கள். ஸோ இதை ரீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் நீங்கள் நம்ம மென்டார்ஷிப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம மென்டார்ஷிப் பார்த்தீங்கன்னா ஸோ டெய்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 to 2 ஹவர்ஸ்க்குள்ளே கிளாஸ் இருக்கும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுத்துலையுமே காண்டாக்ட் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு ரெக்கார்டிங்கும் நாங்கள் ப்ரொவைட் பண்ணிவிடுவோம். ஸோ நீங்கள் ஒன்ஸ் நாங்கள் கிளாஸ் எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு இன்கேஸ் எதாவது டவுட் இருந்தாலும் நாங்கள் உங்களுக்கு ரெக்கார்டிங் ப்ரொவைட் பண்ணுவோம். நீங்கள் அகெயின் வந்து பார்த்துட்டு நீங்கள் கிளாரிஃபை ஆகிக்கலாம். ஸோ இன்கேஸ் அதையும் தாண்டி உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட்ஸ் இருக்குன்னா ஸோ 1-to-1 டிஸ்கஷனும் இருக்கும். உங்களை மட்டும் தனியாக எடுத்து நாங்கள் அவங்க கிளாரிஃபை பண்ணுவோம். சரி, டே பை டே பார்த்தீங்கன்னா நம்மளோட டிஸ்கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டிக்கும் பேங்க் நிஃப்டிக்கும் ஸோ யூரோஎஸ்டிக்கும் ஸோ ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டுக்கும் எல்லா மார்க்கெட்டுக்குமே பார்த்தீங்கன்னா ஸோ டே பை டே இந்த மாதிரி சார்ட்டு நம்ம முன்கூட்டியே அப்லோட் பண்ணிவிடுவோம். ஸோ நீங்கள் இதெல்லாம் ஸ்டூடெண்ட்டோட சார்ட்டு, நம்மளும் ப்ரோ ட்ரேடர்ஸ் மென்டார் சார்ட்டு, ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முன்கூட்டி நம்ம சார்ட் அப்லோட் பண்ணிவிடுவோம். ஸோ அந்த மாதிரி இந்த சார்ட்டை நம்ம சொல்லிக் கொடுத்ததை வச்சு நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த என்ட்ரிஸை நம்ம சொல்லிக் கொடுத்ததை வச்சு ஸோ இதை சிக்னல்ஸாக எடுக்காமல் ஒரு கால்ஸாக எடுக்காமல் அந்த என்ட்ரி எதனாலன்னு சொல்லிவிட்டு நீங்கள் அந்த என்ட்ரியை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ லைவ் மார்க்கெட்டுக்கு ஒவ்வொரு மார்க்கெட்லேயும் எது ஆர்டர் பிளாக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லாமே சொல்லிக் கொடுப்போம். ஸோ நம்மளோட டிஸ்காலில் வந்து பார்த்திங்கன்னா லாங் டைமுக்கான ஸ்விங்குக்கான ஸ்டாக்ஸு, ஷார்ட் டைமுக்கான ஸ்டாக்ஸு எல்லாமே இருக்கும். ஸோ நம்மளோட டார்கெட்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே 8%, 10% இந்த மாதிரி தான் ரீச் ஆகிருக்கும். ஸோ பிஃபோர் சார்ட், ஆஃப்டர் சார்ட் நான் காட்டுறேன். ஸோ இந்த அப்போலோ டைஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிஃபோராகவே நம்ம சார்ட் அப்லோட் பண்ணிட்டோம். ஸோ அகெயின் அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டு வந்து ஒரு 18% கிட்ட கொடுத்துருக்கு. ஸோ ஜிண்டால் ஸ்டீல் இது. ஸோ அகெயின் இந்த மாதிரி ஸ்டாக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்மளோட டிஸ்காலில் அப்லோட் பண்ணிகிட்டே இருப்போம். ஸ்விங்காக இருந்தாலும் சரி இல்லை எதுவாக இருந்தாலும் சரி. ஸோ இந்த மாதிரி லாங் டைம் ஷார்ட் டைம் ஸ்விங்கு இந்த மாதிரி எல்லாமே அப்லோட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் தேவைன்னா உங்களோட அனாலிசிஸை மேட்ச் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி ட்ரேடரை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ ஜிண்டால் ஸ்டீல் 18%, ஸோ அப்போலோ டயர் 7%, ஸோ ஹீரோ மோட்டார் கேப் 8%. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே டார்கெட் அச்சீவ் பண்ணுற கூட ஸ்டாக்காக தான் நம்ம இதில் அப்லோட் பண்ணுவோம். ஸோ இதுவுமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். நீங்கள் இன்கேஸ் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுறீங்க, நம்ம டீச் பண்ணதுக்கப்புறமும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுறீங்கன்னா மறுபடியும் உங்களை ஏதாவது ஒரு எதில் நீங்கள் ஸ்ட்ரகிள் ஆகுறீங்களோ, எதில் மிஸ்டேக் பண்ணுறீங்களோ அதை உங்களை கரெக்ட் பண்ணி 1-to-1 டிஸ்கஷன் எடுத்து நாங்கள் உங்களை கிளாரிஃபை பண்ணுவோம். ஸோ நீங்கள் ஒரு இந்தியன் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறதால இருந்தாலும் சரி, ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறதால இருந்தாலும் சரி, நீங்கள் ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டுக்கு ஃபண்டு ப்ரொவைட் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட பிளாட்ஃபார்ம் இருக்குது.
ஃபார் எக்ஸாம்பிள் மை ஃபாரெக்ஸ் ஃபண்டு, எஃப்டிஎம்ஓ, மை ஃபண்டட் எஃப்எக்ஸு. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்குது. நீங்கள் ஒரு 10,000 பே பண்ணாலே 16 lakhs உள்ள ஃபண்டு உங்களுக்கு கொடுத்துருவாங்க. நீங்கள் பண்ண போகிறது எல்லாமே உங்களோட ட்ரேடிங் ஸ்கில்லில் ப்ரூஃப் பண்ணணும். ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 அப்படிங்கிற 2 ஃபேஸை நீங்கள் கிளியர் பண்ணிட்டாங்கன்னா ஒரு 10,000 USD, அதாவது 16 லட்சம் இந்தியன் அமௌண்ட்டு உங்களுக்கு ரியலாகவே கொடுத்துருவாங்க. அந்த ரியல் அமௌண்ட்டில் ட்ரேட் பண்ணி ஸோ 80% உங்களுக்கும் 20% பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனிக்கும் நீங்கள் ப்ராஃபிட் ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி சப்போர்ட்டும் நாங்கள் உங்களுக்கு பண்ணித்தருவோம் நம்மளோட மென்டர்ஷிப்பில். ஸோ இது நம்மளோட டாபிக் என்ன கவர் பண்ண போகிறோமோ அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கீழே இருக்கும். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் நம்மளோட சார்ட்டு, நம்மளோட அனாலிசிஸு, நம்மளோட டே பை டே வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு, நம்மளோட ஸ்டூடெண்ட் ஃபீட்பேக் எல்லாத்தையும் பார்த்துட்டு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் இந்த 4999 இந்த டேரிஃபை நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா ஸோ நமக்கு டைரெக்டாக உங்களோட மொபைலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கார்டோட லிங்க்கும் டெலகிராம் லிங்க்கும் ஆட்டோமேட்டிக்காக ரிசீவ்ட் ஆகிடும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் பேமெண்ட் பண்ண உடனே நம்மளோட டிஸ்கார்டு உள்ளேயும் நம்மளோட கம்யூனிட்டி உள்ளேயும் வந்துடுவீங்க. ஸோ கீழே இந்த டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் நீங்கள் இதை ஸ்மார்ட் மணி கான்செப்ட் கற்றுக்கணும்னு நினச்சா மட்டும் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அண்டு ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டே பை டே நம்மளோட வீடியோஸை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ உங்களோட ட்ரேடிங் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.